தெரிந்து கொண்டால் என் வாழ்க்கை முழுமை பெறும், எதனை நான் அறிந்து கொண்டால் இந்த மனித பிறப்பு ஒரு அர்த்தமுடையதாகவும் வாழ்க்கையினுடைய முழு பயனையும் அடைபவராக என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது 2 கருத்துக்களை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னேன். நான் அப்படின்னு என்னை நான் அடையாளம் கண்டுகொள்வது, நான் இருப்பதால் தான் இந்த உலகம் அப்படின்றத முதல் கருத்தை முன் வச்சோம். இது டேக்கார்ட் சொன்னேன். ஐ எக்ஸிஸ்ட் therefore I am அப்படின்ற ஒரு கருத்து. நான் இருக்கின்றேன் ஆதலால் நான் அப்படின்ற அந்த கருத்தை பார்த்தோம். அப்ப ஆதலால் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே 2 கருத்தை உள்ளே தானாகவே அடங்கியிருக்கு. இதுதான் தமிழர் பாரம்பரியத்தின் ஒட்டுமொத்த விளைவு. அப்ப தமிழர்கள் எதை ஒட்டி சிந்தித்தார்கள் அப்படின்னா, உன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். உன்னை சிந்திப்பதற்கு 2 மையக்கூறுகளை நாம் கருத்தாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதுல ஒன்று நான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை, என் உடம்பை நான் மையப்படுத்தியிருக்கின்றேன். அடுத்தது என்னுடைய உயிர் அப்படின்ற கருத்தை போன முறை பார்த்தோம். அதுக்கு மேல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பை பற்றிய உண்மைகளை பற்றி ஆழமாக ஆராய்ந்தோம். உடம்பின் அவசியத்தை பற்றி அறிந்தோம். உடம்பு நமக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அந்த உடம்பால் ஆகக்கூடிய ஒன்று இருக்கின்றது அப்படின்றத கருத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு உடம்பு படாமல் இருந்திருக்கலாம், ஆனா கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு கருத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உடம்பால் ஆகக்கூடியது ஒன்று உள்ளது அப்படின்ற கருத்தை நாம பார்க்கின்றோம். பிறகு இந்த உடம்பு எதற்காக, இந்த உடம்பின் உள்ளே இந்த உயிர் இருக்கின்றது அப்படின்ற அந்த கருத்தை சிந்திக்கும் பொழுது இந்த உயிர் 2 பரிணாமங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதாவது முக்கிய பரிணாமங்கள். ஒன்று, இந்த உலகுக்கு இந்த உடம்பை எடுத்து வருவது, அது பிறப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, இந்த உலகில் வாழ்ந்து பலவிதமான உடல் வளர்ச்சியின் வழி பரிணாமங்கள் பெற்று கூடுதல் நிலைகளை அடைந்து இறுதியாக இந்த உடலை நீத்து அல்லது விட்டு வெளியே செல்வது, அதற்கு நாம இறப்புன்னு சொல்றோம். போன முறை நாம் பிறப்பின் அவசியம், எதற்காக பிறப்பு, இந்த பிறப்பின் வழி ஆகம அறிவியல் நமக்கு என்ன பாடங்களை விளக்குகின்றது அப்படின்ற கருத்துக்களை சொல்லியிருந்தேன். அப்ப அதுல முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லும் போது உடலின் அவசியம் நமக்கு தெரிந்தது. உடம்பால் இந்த உலகுக்கு இந்த உயிர் வருவதற்கு காரணம் உடம்பின் வழி ஒரு உன்னதமான உண்மையை இந்த உயிர் பெறுவதற்கு காரணமாகின்றது அப்படின்ற கருத்து அதனுள்ளே பதிந்து புதைந்து கிடைக்கின்றது. அப்போ இரண்டாவது, இந்த உயிர் இந்த உடம்பை எடுத்து சுமந்து இந்த உலகிற்கு வருவதற்கு காரணங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒன்று, இந்த உயிர் முதல்ல இந்த உடலை சுமந்து வருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் இந்த உடம்பை எடுத்துட்டு வரணும்? உடம்பு இல்லாம வரலாம், உடம்பு இல்லாமலே இருக்கலாம், உடம்பு இல்லாமலே அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். இல்லை, ஆனா உடம்பை எடுத்து வருகின்றது அப்படின்னா இது ஒரு பொருள், அதுல புதைந்து கிடைக்கின்றது. அப்போ 3 விஷயங்களும் முதல்ல நம்ம பார்க்கிறோம். ஆகாதது ஆகின்றது அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பால் இந்த உயிருக்கு ஏதோ ஒரு பயன் இருக்கின்றது அப்படின்ற ஒரு கருத்தை நம்மளால முழுமையாக உணர முடிகின்றது. சரியா? அப்ப இந்த உயிர் இந்த உடம்பால் ஒரு உண்மையை பெற முடியும் இந்த உலகில் அப்படின்ற ஒரு கருத்து உறுதியாகின்றது. அப்போ இந்த உடம்பினுடைய முழு பயன் நமக்கு தெரிகின்றது. இந்த உடம்பால் நிச்சயமாக அந்த உயிர் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற அந்த கருத்து அங்க உள்ளே புதைந்திருக்கின்றது. இரண்டாவது, இந்த உயிர்கள் இந்த உடம்பை சுமந்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது இன்னொரு முக்கியமான கருத்துக்களை நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு உயிரும் தனக்கென்றே ஒரு தனித்தன்மையை பெற்றிருக்கின்றது. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தனித்தன்மை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். அப்ப தனித்தன்மையாக இருக்கின்றீர்கள் அப்படின்னும் பொழுது நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது எல்லோரும் ஒரு தன்மை உடையவர்களாக இருப்பவர்கள் கிடையாது. ஒரு தன்மையற்றவர்கள் அப்படின்ற அந்த கருத்து இங்க கிடையாது. அப்போ அதுதான் ஏகான்ம வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இந்த கருத்து சொல்லிட்டே வரும்போது எவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றது அப்படின்றத பார்க்கலாம். ஏகான்மவாதம் அப்படின்னு சொன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு ஆன்மா, நீங்கள் எல்லோரும் ஒரு ஆன்மா. இதுதான் ஏகான்மவாதம்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்கள் எல்லோரும் ஒரு ஆன்மா,
நீங்க இங்க வந்து அப்படியே வேற வேற, அதாவது ஒரு தண்ணீர் அங்கே பல துளிகள் போல பிரிந்திருக்கின்றீர்கள் அப்படின்ற கருத்து. ஒரு ஏக ஆன்மா, ஒரே ஆன்மா பல வடிவங்கள்ல நிற்கின்றது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது. இது நிச்சயமாக மறுக்கப்பட வேண்டிய கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஏகான்மவாதம் அப்படின்னு சொன்னா நான் அதாவது ஒரு ரோபோட் மாதிரி ஒரு சுவிட்ச்ல உங்களை அத்தனை பேரையும் ஒரே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற கருத்து தான். நீங்கள் எல்லாரும் ஒத்த செயல் உடையவர்களாக இருக்கணும், ஒத்த செயல் உடையவர்களாக இல்லை. அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை பார்க்கும்போது இந்த ஏகான்மவாதம் வந்து நிச்சயமாக ஏற்கக்கூடிய கருத்து கிடையாது. அப்போ இன்னொன்னு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த யூனிக்னஸ் அப்படின்ற கருத்தை நான் முதல்ல வலியுறுத்தி சொன்னேன். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. all of you are unique by yourself அப்படின்னு ஒவ்வொருவரும் உங்களை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதை பார்த்தோம். சரி, அப்படி தனித்தன்மை உடையவர்கள் ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவரை மட்டும் பார்க்கவில்லை, உங்களை போன்ற இன்னொரு வேறு மனித பிறவிகளை பார்க்கும் பொழுது, அதே மாதிரி உயிர்களை பார்க்கும் பொழுது உயிர்கள் ஒன்றல்ல அப்படின்ற கருத்து நமக்கு வருது. உயிர்கள் பல. அப்போ உயிர்கள் பல அப்படின்ற கருத்து வரும் பொழுது வேறு வேறு உயிர்கள் இருக்கின்றன அப்படின்றது அதனுடைய தனித்தன்மையில் இருக்கின்றன அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. சரி, வேற என்ன கருத்துக்களை நாம உள்ள வாங்கணும்? இவ்வளவுதானா அப்படின்னும் போது நிச்சயமா கிடையாது. நிச்சயமா என்ன, இதுல ஒரு பெரிய ரகசியம் என்ன இருக்கின்றது? நான் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது எல்லாம் தெரிந்தவனாக, எல்லாம் புரிந்தவனாக, எல்லாம் அறிந்தவனாக இந்த உலகில் நான் பிறக்கவில்லை. இங்க வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை பயணம் அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது, அதாவது துவங்குகின்றது. அதுல ஒவ்வொன்றா நான் என்ன செய்யறேன்? படித்துக் கொண்டே போகின்றேன், வாழ்க்கையை தெரிந்து கொண்டே போகின்றேன். என்னுடைய வளர்ச்சி இரண்டு வகையாக இருக்கின்றது. உடல் வளர்ச்சி, உடல் வளர வளர என்னுடைய அறிவும் வளர்ந்து கொண்டே போகின்றது. அங்கே ஒரு பரிணாமம் இருக்கின்றது, ஒரு இவால்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் அங்க இருக்கிறது. அப்போ நிச்சயமா உயிர்கள் எல்லோரும் கற்றலின் அடிப்படையில் இருக்கின்றது, இயங்குகின்றது. அப்போ உயிர்கள் கற்கின்றது அப்படின்னு சொன்னாக்கா இயல்பிலேயே அதற்கு முன்பு அதற்கு என்ன இல்லை, இதை இப்போ தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா இதுக்கு முன்பு எனக்கு என்னது, அதை பற்றிய அறிவு இல்லை என்ற கருத்து வருதா இல்லையா? அப்ப அறிவு இல்லை அப்படின்னா நான் ஆகுவதற்கு முன்பாக எனக்கு இந்த அறிவு இல்லை, இப்பொழுது இருக்கின்றது அப்படின்னு கருத்து வருதா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உயிர்கள் இதற்கு முன்பு இந்த அறிவை பெற்றவை கிடையாது. இல்லைன்னா எனக்கு இயல்பிலே தெரிஞ்சிருக்கணும், அது தெரியல. அப்ப தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உயிர்கள் ஒரு என்ன நிச்சயமா பார்க்கும் பொழுது ஒரு குறைபாடு உடையது, குறைகள் உடையது அப்படின்றத பார்க்க முடியுது. ஏதோ ஒரு குறை உண்டு. என்ன குறை அப்படின்னா இதற்கு அறிவு, போதுமான அறிவு இல்லை. அது வந்து அறிவை தேடுகின்ற ஒரு பண்பை வைத்திருக்கின்றது அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு பூரணம் கிடையாது, பெர்ஃபெக்ட் என்டிட்டி கிடையாது. அதாவது ஒரு தனித்துவம் இருந்தாலும் அதற்கு ஒரு முழுமைத்துவம் கிடையாது. அப்போ முழுமைத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா இதுல இருந்து இன்னொரு கருத்தையும் நாம பிரித்தெடுக்கின்றோம். ஒரு முழுமை பெறாத ஒரு உயிரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, நான் ஒரு முழுமையிலிருந்து, ஒரு பூரணத்திலிருந்து வந்த உயிரும் கிடையாது. அப்ப இது ரொம்ப முக்கியமான கருத்து. என்னன்னா, போன முறை நான் வலியுறுத்தி சொன்னது அதுதான் உங்களுக்கு. அப்போ ஒரு பூரணத்தின் ஒரு வடிவு நான் அப்படின்னு சொன்னா அதாவது அறிவின், இப்போ பெரும்பாலும் அதை வந்து நூல்கள் என்ன சொல்கின்றது, நீதான். அப்ப அதாவது இது வந்து பிரம்மாண்ம வாதம்னு சொல்லுவாங்க. நீ வந்து பிரம்மத்தின் வடிவு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு சிக்கல் எங்கே வருகின்றது அப்படின்னா, சரி நான் பிரம்மம், நானே கடவுள் அப்படின்ற அந்த கருத்து வரும் பொழுது, கடவுளின் வடிவாக நான் இருக்கும் பொழுது முதல் கேள்வி, நான் ஏன் கடவுளில் இருந்து பிரிந்து வர வேண்டும்? அப்படி நானே கடவுளாக இருக்க வேண்டும் என்றார். அப்ப அந்த கேள்விக்கு நிச்சயமா பதில் நான் கடவுள் அல்ல அப்படின்றதுக்கு நேரடியாகவே பதில் வந்தது. ஒரு கடவுள் அப்படின்னும் பொழுது ஒரு முழுமை, ஒரு நிறைவு, ஒரு பூரணத்துவம் பொருந்திய ஒரு பொருளிலிருந்து பிரிந்து வருவதற்கு காரணமே கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. அப்போ ஒரு நிறைவு உடைய ஒரு பொருள் தன்னிலிருந்து எதையோ இழக்கின்றது என்றால் அது பூரணம் உடைய ஒரு பொருளும் ஆகாது. அப்போ அந்த கருத்தை நன்றாக நீங்க புரிந்து கொண்டீங்க. அப்போ நிச்சயமாக ஒரு பூரணத்தின் விளைவு நான் கிடையாது.
அப்போ பூரணம் என்பது அதாவது அந்த முழுமை, நிறை, பொருள், இறை பொருள் என்பது வேறு, நான் வேறு அப்படின்ற அந்த கருத்தை நாம இங்க பிரித்து அறிந்தோம். சரி, பிறகு இன்றைக்கு பிறப்பின் இந்த அளவுக்கு நாம ஓரளவுக்கு இந்த அறிவை நாம புரிந்து கொண்டோம். அதன் மேல் நோக்கி இன்னொரு அறிவை நாம பார்க்கும் பொழுது இன்னொரு முக்கியமான இன்னொரு நிலைக்கு போறோம், இறப்பு. இப்போ இறப்பை நாம சில கூறுகள்ல நாம ஆராய போறோம். இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி. அதாவது பிறப்பு அப்படின்றது முழுமை பெற்று விட்டதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா இன்னும் நான் அதை முழுமை செய்யல. இப்ப நான் இறப்பை வைத்துட்டு பிறகு இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவிலே அந்த நடுவே இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஆராய்வதுதான் நம்மளுடைய முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. ஆனால் முதல்ல இறப்பை சிந்திக்க வேண்டும். ஏன்னா பிறப்பை பற்றி ஓரளவு நான் உடம்பை எடுத்து வருகின்றேன் அப்படின்னா இந்த உடம்பால் ஆகக்கூடியது ஒன்று இருக்கின்றது, என்னுடைய உயிருக்கு அப்படின்ற கருத்து. இதுல இப்ப நீங்க இவ்வளவு நேரம் நான் பேசி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு தானா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இதுல எத்தனை கருத்துக்களை நீங்க மறுத்துட்டீங்கன்னா, ஏகான்மவாதத்தை மறுத்துட்டீங்க, அதாவது ஒரு ஆன்மாக்கள் நான் அப்படின்ற கருத்தை நீங்க மறுத்துட்டோம். பிரம்மாண்ம வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தில் இருந்து நான் வந்திருக்கின்ற கருத்தை நீங்க மறுத்துட்டீங்க. அடுத்தது நான் ஒரு ஆகாயம் அப்படின்னா நான் ஒரு சூன்யம் அப்படின்ற சூன்யான்மவாதம் அப்படின்ற அந்த கருத்தை மறுத்துட்டீங்க. பிகாஸ் சூன்யம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு பொருளே கிடையாது, நான் ஒரு பொருளே கிடையாது. ஐ எம் நாட் அ சப்ஸ்டன்ஸ் பை மை செல்ஃப் அப்படின்னா நான் எனக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது அப்படின்னா நான் ஒண்ணுமே கிடையாது ஒரு பொருள். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத பொருள் ஏன் தானாகவே ஏதோ ஒரு பொருளாக மாறணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தனக்கு ஒரு பொருளை அது ஏன் இருக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இங்கே சூன்யவாதத்தையும் மறுத்துட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை வாதத்தை மறுத்திருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த சின்ன சிந்தனைகளுக்கு நம்ம எத்தனை வாதத்தை மறுத்துட்டோம்னா ஏறக்குறைய 18 வாதத்தை மறுத்துட்டோம். ஒவ்வொன்றா நான் பிரிச்சு சொல்றதுக்கு நேரம் கொஞ்சம் ஒதுக்கி பிறகு பார்க்கலாம். ஆனா 18 வாதத்தை நீங்க பிரிச்சு எடுத்துட்டீங்க. ஒன்று இவ்வளவு தானா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா இதுல உடம்பு தேகான்மவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேகான்மவாதத்தையே நீங்க மறுத்திருக்கீங்க. இப்ப தேகான்மவாதம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர் உடம்பு மட்டும்தான், உயிர் கிடையாது. அதாவது இந்த உடம்பும் உயிரும் ஒன்று, உடம்பு வேற இல்ல, உயிர் வேற இல்ல. இது தேகான்மவாதம்னு சொல்லுவாங்க. அப்ப தேகான்மவாதம் உள்ளுக்கு போன பிறகு இன்னும் அப்படியே போயிட்டே போகும். இப்ப தேகான்மவாதம்னா உயிர் பிரியாது அப்படின்னு. இப்ப நம்மளுடைய அடுத்த கேள்வி தேகான்மவாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடம்பும் உயிரும் ஒண்ணு, சரிங்களா? அப்போ இந்த சிந்தனையை ஏன் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்னோஸ்டிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களாம் யார் அப்படின்னு கேட்டாக்கா, அதாவது இப்ப பெர்ட்ரண்ட் ரசல் அவங்கலாம் எக்னோடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்னோபபிள். அன்னோபபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த உடம்பு உயிர் மெட்டா, உடம்புனா மெட்டா, உயிர் அப்படின்றத அவங்க மைண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம அதை மைண்ட் இல்லைன்னா கான்சியஸ்னஸ் இல்லைன்னா சோல் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது ரெண்டும் எனக்கு தெரியல, அன்னோபபிள், எனக்கு தெரியல, அது ரெண்டும் வேறையா ஒண்ணா அப்படின்னு அப்படியும் இருக்காங்க. அப்ப இவங்களை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, இவர்கள் அதாவது அறிய ஒண்ணா சிந்தனைவாதிகள். அப்படின்னா இது தெரியாது, புரியாது, இதை பத்தி நாம சிந்திச்சாலும் எனக்கு பதில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தன்னுடைய அறிவை அவங்க கொண்டு போறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நம்ம இப்படியே பேசிட்டு இருக்கோம், ஒரு சாதாரண ஒரு அறிவை வளர்க்கும் பொழுது இந்த அறிய ஒண்ணா நிலை அப்படின்ற அந்த கருத்தை நாம சிந்திக்கும் பொழுது இதுல என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னும் போது, இந்த பெர்ட்ரண்ட் ரசல் இவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள், வெஸ்டர்ன் திங்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அன்னோவபிள், இது முடியாது, எனக்கு புரியல, இதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய பிலாசபிக்கல் கன்க்ளூஷனா அதை கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஒரு சாதாரணமான அறிவு கிடையாது. இப்ப நம்ம புரிந்து கொள்றது இவ்வளவு நுட்பமான விஷயங்களை சர்வசாதாரணமா மிகப்பெரிய அறிஞர்களே எப்படி பார்த்திருக்காங்கன்னா, இது சாதாரண நாம எடுத்து பார்க்கிற ஒரு கருத்து கிடையாது. அப்ப நிச்சயமா நீங்க இன்னும் அது ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டியது. இப்ப உங்களுடைய சில பேர் விவாதங்களுக்கும் முன் வைக்கலாம். ஐயா, முதல்ல எனக்கு கேட்க வேண்டியது, உயிரும் உடம்பும் வேறு வேறுன்றீங்களா, அதை எப்படி உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சரியா? உடம்பும் உயிரும் வேறு அப்படின்றது முதல்ல அதை உறுதிப்படுத்தணுமா இல்லையா?
அப்படின்ற மாதிரி போகும். உடம்பு இருக்கு, உயிர் வேற, உடம்பு வேற அப்படின்னு சொல்றதுக்கு. அப்புறம் பிறகு இது உள்ளுக்கு இன்னும் நான் சொன்ன மாதிரி ஏறக்குறைய இப்ப 18 அப்படின்னா இதுல இருந்து இப்ப நான் இறப்ப முடிச்சேன்னா அங்க ஒரு ஏறக்குறைய 20 கருத்துக்களை நொறுக்கிடுவீங்க. அதாவது அவ்வளவு ரகசியங்கள் அது உள்ள கேள்விகளாக இருந்து அதற்கு பதில்கள் தெரியாம அவங்க எல்லாம் தவிக்கிறாங்க. இப்ப ஏன் இந்த கருத்துக்களை நான் அதனாலதான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த பாருங்க இவங்க எல்லாம் இப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டும் பொழுது இதை நீங்க எந்த வழியில சரியாக சிந்திக்க முடியும் என்பதை தான் நான் அங்க வலியுறுத்தி இருக்கேன். அப்போ அடுத்த கேள்வி நமக்கு எழுவது இறப்பு. இறப்பை முடித்த பின்பு நான் இறப்புக்கும் பிறப்புக்கும் உள்ள அந்த வேற்றுமைகளை நான் ரொம்ப ஆழமாக உங்களுக்கு விளக்குறேன். ஆனா அதுக்கு முன்பு இறப்பு அப்படின்னு சொன்னோடய உங்களுக்கு மனசுல என்ன தோணும்? உடல் விட்டுரும். அதாவது ஏதோ ஒன்று இந்த உடல் உள்ளுக்கு இருந்தது, உடலை விட்டு நீங்கி விட்டது. அதை புரிந்து கொள்ள முடியுது. உடல்ல ஏதோ இயக்க சக்தி இருந்தது, ஒரு இயக்க சக்தி உடம்புல இயக்கிக்கிட்டு இருந்தது, அந்த இயங்காமல் போய்விட்டது அப்படின்றது மட்டும் உங்களால பார்க்க முடியுது. அப்போ 2 விஷயத்த பாக்குறீங்க. முதல்ல ஒரு இந்த உடம்பின் உள்ளே ஒன்று இணைகின்றது, இணைந்து இந்த உடம்பை வளர்க்குது. அது இடைப்பட்ட சூழல் என்றால் வளர்க்குது. உடம்பை வளர்த்து அங்கே உயிரும் வளர்கின்றதா அப்படின்ற மாதிரி. அப்ப அது இன்னொரு கேள்வி வரும். அப்ப இவர்கள் யாரு அப்படின்னா கவுலர், பட்டாச்சாரியா இப்படி எல்லாம் வருவாங்க. நிறைய அதான் சொன்னேன், இது பெரிய பிலாசபிக்கல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தத்துவ ஆராய்ச்சியினுடைய ஒரு மிகப்பெரிய விரிவாக்கம் அங்க இருக்கு. அப்போ அதன் பிறகு அதை பார்க்கலாம். ஆனா இப்போ உடம்பு விரிவதற்கேற்ப, உடம்பு பெரிதாவதற்கேற்ப அந்த அறிவு இயங்குமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ அது இயங்குகின்றது. அப்போ தமிழர்கள் ஜெயினிசம்லாம் அப்படி என்ன சொல்லுவாங்க, உடம்பினுடைய பருமனுக்கு ஏற்ற உயிரும் அங்கே இருக்கின்றது. பெரிய உடம்பு யானை பெருசுனா அதுக்கு அறிவு கூட இதுதான் அப்படின்னு. ஆனா இயல்புல அது பொருந்தாத ஒரு கருத்து. அப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, இயல்புலயே அது சரியான பொருந்தாத கருத்துக்களாக இருக்கின்றது அப்படின்னு. அப்போ குழந்தைகளுடைய அறிவு சின்னதா இருக்கணும் அப்படின்னா, குழந்தையிலே ஞானசம்பந்தர் 2 வயதிலே அந்த அறிவை பெற்ற அந்த கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக உடம்பிற்கு ஏற்ற அந்த அறிவு அங்கே பொருந்தும் என்ற கருத்துக்கள்லாம் தப்பாக போகின்றது. பிறகு இந்த உடம்பில் எங்கே உயிர் இருக்கின்றது அப்படின்ற ஒரு இன்னொரு சிந்தனையும் வரும். இது குறைந்தது ஒரு 26 வகையான பிரிப்பா, அதாவது பகுதியாக பிரிக்கலாம், அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி பிரித்து பார்க்கும்போது அவ்வளவு நுட்பமான கருத்துக்கள் இருக்கு. மூச்சு தான் என்னுடைய உயிரா, அல்லது என்னுடைய அதாவது புலன்கள் தான், அந்த சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் என்னுடையதா, இல்ல என்னுடைய சூக்ம உடம்பு, சட்டில் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூக்ம உடம்பு தான் உடம்பு, அப்படி நிறைய கேள்விகளை போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப அடிப்படை இறப்புக்கு வருவோம். இறப்பில் முக்கியமாக நாம காணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இறப்பு அப்படின்னு முதல் கருத்தை நம்ம முன்னிறுத்தும் போது உடம்பு விட்டு நீங்கி விட்டது, அந்த இயக்க சக்தி என்பது ஒன்று உடம்பை விட்டு வெளியே வந்து விட்டது அப்படின்ற ஒரு கருத்து வருது. சரியா? இது எனக்கு ஏற்புடைய கருத்து. சரி, அடுத்தது என்னுடைய இதே கேள்வியை இன்னொரு படிநிலை வைத்தோம். இறந்து போன உடம்பை விட்டு சென்ற அந்த உயிர் எதுவாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வியை நான் பலமுறை உங்களுக்கு கேட்டிருக்கேன். அப்ப நீங்க உங்களுடைய பதில் நிச்சயமாக தொகுத்தே சொல்லிடுறேன். உங்களுடைய பதில் என்ன அப்படின்னா, அது எதுவாக மாறுகின்றது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, நான் ஒரு எனர்ஜி ஃபார்முக்கு போயிடுவேன் அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி, மீண்டும் அதே கேள்வியை திருப்பி ரிவர்ஸ் ஆர்டர் கொண்டு வருவோம். அப்போ நான் எனர்ஜி ஃபார்ம் அப்படின்னா ஒரு சக்தி வடிவத்துக்கு தான் நான் மாறுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய உயிர் ஒரு சக்தி வடிவத்துக்கு மாறுகின்றது அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு கேள்வி என்ன, எதுவாக மாறுகின்றது அப்படின்னா, ஏன் அந்த வடிவத்தை இப்பொழுதே எடுக்கக்கூடாது? அதாவது பிறப்பதற்கு முன்பே அது சக்தி வடிவமாக மாறிடலாம். சரியா? அந்த வடிவத்துக்கு போயிடலாமா இல்லையா? ஏன் அது உடம்பை எடுத்து அந்த சக்தி வடிவத்தாக மாற வேண்டும்? புரியுதா? அப்ப உங்களுக்கு கேள்வி இங்க இருந்து இப்படி ஆரம்பிக்கணும். பிறந்து ஏன் அங்கே முடிய வேண்டும், அந்த வடிவத்தில் போய் முடிய வேண்டும். அப்போ நிச்சயமாக பிறப்பிற்கு முன்பே அது சக்தி வடிவமாக மாறி இருக்கலாம். அதுதான் சிறந்த வடிவு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? எங்க இருந்து
நேரடியா அந்த வடிவை எடுத்திருக்கலாம். அந்த வடிவை எடுக்காம இந்த வடிவு எடுக்குது அப்படின்னு சொன்னா இந்த வடிவால் ஆகக்கூடியது அப்படின்ற ஒரு கருத்து அங்க இருக்கின்றது. இப்ப நான் இருக்கின்ற இந்த உருவத்தோடு இந்த உடலோடு இருக்கக்கூடியதற்கு ஒரு காரணத்தை அங்கே அது விளக்குகின்றது. அப்போ நான் ஒரு சக்தி வடிவாக உருவாக வேண்டும் அப்படின்னா நீங்க மீண்டும் சிந்திக்க வேண்டிய இன்னொரு அடிப்படையும் அதுல இருக்கு, ரொம்ப ஆழமாக அடிப்படை. அப்போ இதற்கு என்னுடைய முயற்சிகள் எல்லாமே சக்தியை ஈட்டுவதாக இருந்திருக்கணும். சரியா? ஆல் எனர்ஜி அப்சார்ப்ஷன் இல்லைன்னா எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ப்ராசஸா இருந்திருக்கணும். அது இல்லை. அப்ப ஏன் நான் எனர்ஜி ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது நிச்சயமா அது சரியான பதிலா இல்லை. புரிஞ்சதா? அப்போ இது சரி. அப்போ என்னுடைய வடிவு என்ன அப்படின்னு நாம மீண்டும் சிந்திக்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளை நீங்க எப்படி கேட்டு புரிந்து கொள்றீங்க அப்படின்றது. சரி, அடுத்தது ஒரு முக்கியமான தகவலை இங்க, அதாவது ஒரு அந்த ஆய்வின் விளைவை நான் முதல்ல உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஒண்ணு, உடம்பை நீத்து ஏதோ ஒன்று உள்ளே நுழைந்து வெளியே போகின்றது. அடுத்தது, இந்த உயிருக்கு உடம்பால் ஆகக்கூடியது ஒன்று இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இன்னொரு கேள்வியை நான் உங்களுக்கு இங்க மையப்படுத்தி சொல்றேன். அப்ப நீங்க இன்னொரு முறையில சிந்திக்கலாம். சரி, இப்போ இந்த உயிர் இந்த உடம்பை சுமப்பதற்கு காரணம் இருக்குமானால் இந்த உயிரால் மட்டுமே ஆகக்கூடிய ஒரு உண்மை இருக்க வேண்டும். திருப்பி சொல்றேன். அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவர் ஒரு பரிபூரணம்னு சொல்றோம், சூப்பர் இன்டெலெக்ட்னு சொல்றோம், சுப்ரீம் இன்டெலெக்ட்னு சொல்றோம், ஒரு முழு பூரணம்னு சொல்றோம். சரி, இதெல்லாம் ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அவர் நினைத்திருந்தார், சரியா, நீ எதுவாக அடைய முடியுமோ உங்களை அத மாதிரி அடைய வைத்திருக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு கொடுத்துடலாம், சரியா? ஆனா அதை செய்யல. அப்போ நான் ஏன் நான் நினைத்ததை அடையவில்லை அப்படின்றது கேள்வி அங்க இருக்கு, சரியா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு கருத்தும் அதுல மையப்படுத்தி சொல்றேன். கடவுளால் ஆக முடியாத ஒன்று, அதாவது இறைவனால் அதாவது எனக்கு ஆக முடியாத ஒன்று இருக்கின்றது அப்படின்ற ஒரு கருத்து அங்க வருது. என்ன அர்த்தம்? இறைவனால செய்ய முடியுதோ செய்ய முடியாததோ அது ரெண்டாவது விஷயம். நீங்க எல்லாரும் ஒன்று மட்டும் சிந்திக்க வேண்டும். உலகத்திலேயே உங்களால் மட்டும் உங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? உங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், மற்றவர் உங்களுக்காக அதை செய்யவே முடியாது. அதாவது இப்படி விளக்கணும்னா இன்னும் அழகா புரிந்து கொள்வீங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, கடவுள் இங்க இருக்கின்றார். உங்களுக்கு எது வேணும்னு கேட்குறீங்களோ அதெல்லாம் தந்துடுவார். இது வேணுமா தந்துடுறேன், இது வேணுமா, இந்த பொருள் வேணுமா தந்துடுறேன், எது வேணாலும் தந்துட முடியும் அப்படின்றார். அதாவது எது வேண்டுறீங்களோ, என்ன வரம் வேணுமோ கொடுத்துடலாம், உங்களுக்கு வேணுமா கொடுத்துட்றேன். ஆனா ஒன்று மட்டும் உங்களால் மட்டும்தான் ஆக முடியும், அது அவர் கொடுக்க முடியாது. அப்ப எது அவர் கொடுக்க முடியாதுன்னு இல்லை, அது உங்களுக்கு உங்களால் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது ஒரு கருத்து என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு உங்களால் மட்டும் ஆகக்கூடிய ஒன்று உண்டு. அது என்ன? நிச்சயமா ஒரு கடவுள் எதையும் செய்யக்கூடியவர், கருணை வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அவரு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடணுமா இல்லையா? அப்ப இப்ப கொடுத்திருக்கிறது தான் நிறைவு அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா, இதுதான் ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோமானால், அப்ப எதை நான் செய்தேனானால் எனக்கு ஒரு உண்மையை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது வருது. சரி, அப்ப என்னால் ஆகக்கூடியது என்ன? இந்த உலகத்துல என்னால் எனக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கற்றல். அவரே சொல்லிட்டதுனால நான் அடுத்தது யாரையும் கேட்கல. அதாவது இதை நான் இன்னொரு வகையில உங்களுக்கு விளக்கி சொன்னேன். ஒரு மிகப்பெரிய அரசன் இருக்கான். அந்த அரசன் என்ன செய்யறான்னா, என்ன வேணாலும் அவங்க பையனுக்கு கொடுக்க முடியும்.
அதாவது அவனுடைய தேவையை எப்படி வேணாலும் பூர்த்தி பண்ண முடியும். அதாவது அவனுக்கு எல்லா பணபலம் இருக்கு, அதாவது சக்தி, தேவையான ஆற்றல்கள் எது வேணாலும், அதாவது அவனுக்கு பொருள்கள் வகையிலையோ எது வேணாலும் அவனுக்கு சேர்க்க முடியும். ஆனால் அவனுக்கு உள்ள அவனுடைய அறிவை, அவனுக்கு தெரியாததை அவனே கற்று தெரிந்து கொண்டால்தான் அவனுடைய அறிவை அவன் மீட்க முடியும். அவனுடைய உண்மை நிலையை அவனால் அறிந்து கொள்ள முடியும். இப்ப அவனுடைய அறிவை, அவனுடைய தன் நிலையை எதிர்படுகின்ற அவனுடைய உண்மையை, நம்முடைய உண்மையை நம்மால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். புரியுதா? என்னுடைய உண்மையை என்னால் மட்டும்தானே உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப என்னுடைய உண்மையை எங்களுடைய அப்பாவோ என்னுடைய யாரோ உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும்? என்னுடைய தன்மையை, என்னுடைய இயல்பை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய அறிவை, என்னுடைய தெளிவை, என்னுடைய உண்மையை, என்னுடைய இருப்பியல் அப்படின்னா the existence எல்லாம் மட்டும்தான் உணர முடியும். அது இன்னொருத்தவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா நான் இல்லை, என்னுடைய தனித்தன்மை அங்க இல்லை. அப்போ என்னுடைய தனித்தன்மையை என்னால் இழக்க முடியாது. அப்போ எனக்கு ஆகக்கூடியது ஒன்று உண்டு என்றால் அது என்னுடைய கற்றலாகத்தான் இருக்க முடியும், என்னை பற்றிய அறிவாகத்தான் இருக்க முடியும், என்னை பற்றிய தெளிவாகத்தான் இருக்க முடியும். அப்போ இங்க இன்னொரு கருத்து என்ன வருது அப்படின்னா, எனக்கு என்னால் ஆகக்கூடிய ஒரு உண்மை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றல் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அப்போ ஒரு அப்பா என்ன வேணாலும் செய்யலாம், இல்ல ஒரு அரசன் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா அவனுடைய அறிவை அவனுடைய மகனுடைய அறிவை அவன் தான் வளர்த்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த உலகத்துல நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவு, தெளிவு என்ன அப்படின்னா கற்றல் அப்படின்ற ஒரு கருத்து வருகின்றது. சரி, கற்றல் அப்படின்ற ஒரு கருத்து அங்க வரும் பொழுது இன்னொரு கருத்து அங்க வருகின்றது. கற்றல் அப்படின்னா இன்னொரு விளக்கமும் அங்கே எனக்கு தெளிவாகின்றது. என்ன அப்படின்னாக்கா, கற்றல் நடக்கின்றதுன்னா எனக்கு தெரியாது, புரியாது அப்படின்ற ஒரு கருத்து வருது. அப்போ அங்கே அறியாமை இருக்கின்றது, இக்னரன்ஸ் இருக்கின்றது. சரியா? சரி, அப்ப இக்னரன்ஸ் ஒண்ணு இருக்குதுன்னா, அறியாமை என்பது ஒன்று இருக்கின்றதுன்னா எது என்னை எனக்கு தெரியாமல் மறைக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? வருதா? புரியுதா? எனக்கு என்னை தெரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு என்னை பற்றிய அறிவு எனக்கு வரவில்லை என்றால், நான் கற்க வேண்டும் என்பது எனக்கு ஆக வேண்டும் என்றால், கற்பதுதான் எனக்கு ஆகின்றது என்றால், எனக்கு அறியாமை என்பது உண்டு. இந்த அறியாமையை செய்வது எது? இந்த இக்னரன்ஸை கொண்டு வருவது எது? இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாக இருக்க வேண்டும், முக்கியமான கேள்வியாக. சரியா? எதுதான் என்னுடைய அறியாமையை கொண்டு வருகின்றது அப்படின்னு. அப்போ எதுதான் என்னுடைய அறியாமை கொண்டு வருது? அப்போ இந்த கேள்வியை கேட்ட பிறகு நான் பிரித்து சொல்லும் போது ஒரு குறைஞ்சது ஒரு 7 பிரிக்கணும். சரி, அதை பிரிக்கிறதுக்கு முன்பு இன்னொரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கையில 2 விஷயத்தை நான் தெளிவா பார்க்கிறேன். எனக்கு அறிவை வளர்த்து கொள்ள முடியுது அப்படின்னா நான் ஒரு சித்து பொருள், ஒரு சடம் கிடையாது. அதாவது இந்த பொருள் மாதிரியோ இல்ல நாற்காலி மேஜை மாதிரியோ நான் சடம் கிடையாது, நான் ஒரு சித்து பொருள் அப்படின்ற ஒரு கருத்து வருதா இல்லையா? நான் ஒரு அறிவு பொருள், இல்லைன்னா அதனாலதான் என்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியுது. சித்து அப்படின்னா கான்சியஸ்னஸ், பீயிங், இல்லைன்னா the being with consciousness. ஓகேவா? அப்ப என்னால உணர முடிகின்றது, என்னால் தெரிவு, அதாவது அதுல இருந்து அறிவை வளர்க்க முடிகின்றது. நான் ஒரு சித்து பொருள் அப்படின்ற ஒரு கருத்தை என்னால புரிந்து கொள்ள முடியும். சரி, சித்து பொருள் அப்படின்னு சொன்னா அது ஒரு முழு அறிவு பெற்ற ஒரு சித்து பொருளா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அந்த அறிவு அதற்கு உள்ள அந்த அறிவு கற்றால் தான் வருகின்றது, கற்றலின் வரி தான் அது வருகின்றது. சரி, கற்றலின் வரி தான் வருகின்றது அப்படின்னு சொன்னா அது எந்த வழியில வருகின்றது அப்படின்னா இந்த உடம்பை கொண்டுதான் அது கற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த உடம்பு என்ன? ஒரு சித்து பொருளா? இந்த உடம்பு ஒரு சித்து பொருளா? இல்லையே. ஏன் சித்து பொருள் இல்ல? இறப்பு வரும் பொழுது என்ன நடக்கின்றது? இந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது அது என்ன ஆயிருது? சடமாயிருது.
அப்ப அது சித்து அல்ல, அது ஒரு சடம். அப்ப அது உள்ளே இருந்த அந்த சித்து தான் வெளியே நிக்குது. அப்ப அது சடம். இன்னொரு கேள்வியும் வருது, அதுல இன்னொரு பதிலும் இருக்கின்றது. இறக்கும் பொழுது என்னுடைய உடம்பை நான் பிரித்து விட்டு அந்த சடத்தை கலற்றி விட்டு நான் சித்தாக மீண்டும் மாறுகின்றேன் என்றால், உடம்பை எடுக்கும் பொழுது சித்து ஒரு சடத்தில் சேர்கின்றது. சடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மெட்டர். அந்த மெட்டர் உங்களுக்கு போறது, அந்த மெட்டர் அப்படியே எடுத்துட்டு வந்து திருப்பியும் அந்த சடத்தை கலட்டி விட்டுட்டு திருப்பியும் அதனுடைய இன்னொரு நிலைக்கு போய்கிறது. இப்போ இங்க ஒரு இன்னொரு கேள்வி வருது, ஏன் இந்த சித்து சடத்தில் சேர வேண்டும்? நல்லா பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த இந்த இதுகளுக்கு தான் இந்த அறிவே இருக்கு. அறிவு புதைஞ்சு கிடக்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த சடத்தின் சித்து என்பது அந்த கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் டெவலப்மெண்ட்க்கு முக்கியமான காரணமா இருக்கிறது என்னது? அந்த சடம். சடம்ன்ற அந்த மெட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த உயிர்கள். சரி, இந்த உலகத்துல இரண்டு அறிவை நம்ம பொதுவாக நான் அறிகின்றேன். ரெண்டு விஷயத்தை நிச்சயமா என்னால அறிய முடியுது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, சட பொருள்கள் எல்லாம் பாக்குறீங்க. இந்த மெட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா இயக்கம் இல்லாத தானே அறியக்கூடிய சக்தி கிடையாது அதுக்கெல்லாம். இந்த மெட்டர்ஸ் எதை சொல்றோம் அப்படின்னா, தானே தன்னை அறிந்து கொள்ளாது, அதுக்கு தெரியாது அது என்னது அப்படின்னு. இன்னொரு பொருளோடய நான் உறவாடுறேன், என்னது? உயிர்களோட. சரியா? அப்ப என்னுடைய உறவாடல் ரெண்டு முக்கியமான சூழல்ல இருக்கு. ஒண்ணு, உயிரில்லாத சடங்களோட உறவாடுறேன், உயிர் உள்ள மற்ற உயிர்களோட நான் என்னை உறவு கொள்கின்றேன். அப்போ இங்க ரெண்டு நிலையில என்னுடைய அறிவு பரிணாமம் ஆகின்றது. ஒண்ணு, எனக்கு சட அறிவு வருகின்றது. இன்னொன்னு, உயிர்களை பற்றிய கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய இன்னொரு சித்த அறிவுகளின் அறிவும் நான் பெறுகின்றேன். அப்போ முக்கியமான கருத்து என்ன வருகின்றதுன்னா, இந்த ரெண்டு அறிவும் இந்த வாழ்க்கையில் அவசியமாக மாறுகின்றது. அப்ப என்னுடைய கற்றல் இது ரெண்டையும் மையப்படுத்தியிருக்கு. ஒண்ணு, சட அறிவையும் மையப்படுத்தியிருக்கு, சித்துகளின் அறிவையும் மையப்படுத்தியிருக்கு. சரியா? புரிஞ்சிருச்சு? ரொம்ப ஆழமா போகுது, உள்ள போகுது. இப்போ அதே நேரத்துல மூளையும் கொஞ்சம் கசங்கி போகுது. சரியா? ரொம்ப ஆழமா போகுது. சரி, இதை சுருக்கி சொல்லிடுறேன், அப்புறம் பிறகு இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராயலாம். இப்போ உங்களுக்கு அது கேள்விகளாக போட்டு, அதாவது சிந்திப்பதற்கு இதை தூண்டுகோலாக வச்சிடுறேன். சரி, இப்போ இந்த சடத்தையும் உயிரையும் அந்த சித்த அறிவையும் பெறுவதுதான் எனது வாழ்க்கை என்றால், முக்கியமாக இது ரெண்டு அறிவும் எனக்கு கற்றலாக மாறுகின்றது என்றால், என்னுடைய அறியாமைக்கு இந்த கற்றலின் அறியாமைக்கு எது முக்கிய காரணமாகின்றது அப்படின்னு நாம சிந்திக்கணும். அப்படின்னா இந்த அறியாமையில இந்த ரெண்டு விஷயமும் உள்ள அடங்கி இருக்கு. ஒண்ணு, சடத்தில் வழி ஏதோ ஒரு சூழல் என்னை அறியாமைக்கு தள்ளுது, அதனால்தான் நான் அந்த சடத்தை கற்றுக்கொள்றேன். புரியுதா? அந்த லாஜிக்ஸ் நான் கொண்டு வர அந்த ஏரணம் எதை பற்றியது அப்படின்னா, அந்த லாஜிக்ஸ் எது பண்ணா, இந்த சடத்தால் ஆகக்கூடிய சடத்தின் வழியோ இல்ல சடத்தின் இயல்புடைய ஒரு தன்மை என்னை சடத்தை பற்றிய அறிவை தேட சொல்லுது. தெரியுங்களா? அப்போ இந்த அறியாமையை கொண்டு வருகின்ற ஒரு பொருள் ஒன்று உள்ளது அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் என்னை தாக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் நிச்சயமா சடத்தன்மை உடையதாக இருக்கணும் அப்படின்றத என்னால புரிந்து கொள்ள முடியுது. சரியா? சரி, சித்த அறிவையும் நான் பெற வேண்டும். சித்த அறிவை பெறும் போது அப்படின்னு சொல்லும் போது, சித்து அப்படின்னா இப்ப இந்த மாதிரி உங்க கூட நான் உருவாடுகின்றேன் அப்படின்னும் பொழுது, உங்களுடைய கான்சியஸ்னஸ், அதாவது உங்களின் வழி எனக்கு அறிவை பெறுகின்றேன் அப்படின்னா, என்கிட்ட இன்னொரு தன்மையும் இருக்கணும். சித்தின் தன்மையை அறிகின்ற தன்மை இருக்கு. அப்ப நான் சித்து பொருள் தான். அப்போ என்கிட்ட இரண்டு தன்மைகளையும் அறியக்கூடிய இயல்பு இருக்கு. ஒண்ணு சித்து, இன்னொன்னு சடத்தை அறிகின்ற தன்மை. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா?
சித்து அசத்து, சதசத்து, சத்து அசித்து, சத்து அசித்து, அதாவது சித்து அசித்து, சத்து அசத்து, சுத்தம் அசுத்தம் அப்படின்னு பிரிச்சு சொல்லுவாரு திருமூலர். அப்ப நான் அதை ஆழமா போகாம இப்போ முதல்ல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, நீங்க சித்த சித்து ரெண்டையுமே தெரிஞ்சு கொள்றதுனால சித்து அசித்து, நீங்க சித்து மட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு அறிவே வடிவானவர் மட்டும் கிடையாது. ஓகேவா? சடம் அப்படின்னா நீங்க சடமும் கிடையாது, இதையும் தெரிந்து கொள்ள முடியும், இதையும் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்க சித்த சித்து. அப்போ இந்த நிலை வரைக்கும் இன்றைக்கு போதுமான அறிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அறிவை வைத்துக்கொண்டு இன்னும் நான் அடுத்த வாரம் இதை விளக்க போறது போய்கொண்டே இருக்கும். ஆனா முக்கியமா நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சிந்திக்க வேண்டிய இடம் எங்கே இருக்கின்றது அப்படின்னா, என்னை அறியாமைக்கு கொண்டு செல்லுகின்ற காரணங்கள் என்ன? அது ஒரு பொருளா இல்ல என்னுள்ளே எழக்கூடிய காரணமா? இதை எப்படிலாம் கொண்டு போவாங்க அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு விளக்கிறேன். இங்கதான் சிக்கலை பெருசா ஆரம்பிக்குது. ஓகே, ஒன்று சொல்லிக்கொண்டே போனா நிறைய போகுமே அப்படின்னு நேரம் போகுது. சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு காரணத்தை முதல்ல, திரிபுணர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே என்ன செஞ்சேன்னா இந்த உலகத்தை தப்பு தப்பா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இது மித்தை அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. மித்தை அறிவு அப்படின்னா பார்க்கும் போதெல்லாம் நானே அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுப்பாங்க. ஒரு கயிறை பாம்பாக காண்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நானே திருச்சி காண்றேன் அப்படின்ற ஒரு கருத்து வருது. அப்புறம் அடுத்தது இப்படி, அதாவது நம்ம ஒவ்வொன்னா விளக்கிட்டே போகும்போது இந்த மாதிரி பல கருத்துக்கள் அங்க உள்ள வருது. வேற என்னென்ன காரணங்கள் என்னுடைய அறியாமைக்கு காரணமாகின்றது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் அதை இன்னும் ஆழமா சிந்திக்காம இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு முதல்ல நினைக்கிறேன். இன்னும் இறக்கை பற்றிய முடிவு இன்னும் நம்ம தீர்வுக்கு வரல. இப்போ ஓரளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு சிந்திச்சிருக்கோம். ஏன் இந்த சிந்தனையை நான் மையப்படுத்தி சொல்றேன்னா, முக்கியமான கருத்து என்னன்னா, கற்றல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மையக்கூறாக இருக்கின்றது. என்னால் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான, என்னால் மட்டுமே ஆகக்கூடிய ஒரு செயல்பாடு ஒன்று உண்டு என்றால் அது நிச்சயமாக கற்றல் தான், லேர்னிங் தான். அதனாலதான் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறக்கின்ற தருவாயில் வரை கற்றல் இடையறாது நடந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய அறியாமை நீங்கி கொண்டே இருக்கின்றது, தெளிவு. ஆனா அந்த ஒரு ப்ராசஸ் ஒன்று, இது எனக்கு மட்டுமே ஆகக்கூடியது. இப்ப பாருங்க, இந்த கற்றல் நிச்சயமா இவருக்கு இல்ல, நான் கற்கின்ற அந்த கற்றல் உங்களுக்கு வேறு வகையில் அமைகின்றது. உங்களை நீங்கள் அறிகின்ற முறை வேறுபடுகின்றது, மாறுபடுகின்றது. அப்ப எல்லாருக்கும் ஒரே கற்றல் முறையில செய்யலாம் அப்படின்னா நான் என்ன செஞ்சிடலாம், ஒரே முறையை கற்று இது எல்லாரும் அப்படியே ஒரு ப்ராசஸ் மாதிரி உள்ள போட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்துடலாம். அது எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்குதா? இல்ல. அப்போ ஒவ்வொருவரும் வேறுபடுகின்றனர் அப்படின்ற அந்த கருத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த கற்றலின் இயல்புகள், முறைகள் வேறுபடுகின்றது. ஆனா இப்ப நானும் நீங்களும் ஒன்றா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, என்னுடைய புரிந்து கொண்டு, என்னுடைய புரிந்துணர்வு, என்னை நான் புரிந்து கொள்கின்ற அந்த அறிவு மாறுகின்றது. சரியா? ஆனா இயல்புகள்ல நமக்கு எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கின்றதா அப்படின்றத நீங்க பார்க்கும்போது, நான் முதல்ல சொன்ன மாதிரி, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவத்தின் வெளிப்பாடு. உயிர்கள் சித்து உடையவர்கள், சித்துத்தன்மை கொண்டவர்கள், சடத்தை அறிகின்ற தன்மை உடையவர்கள். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளணும், உங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் உண்டு. அடிப்படையிலேயே நீங்க எல்லாரும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களால் மட்டும் ஆகக்கூடியது அது நிச்சயமாக ஒரு இறைத்தன்மை, ஒரு சுப்ரீம் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறை பொருளாலும், ஒரு பூரணத்தன்மை உடைய ஒரு பொருளாலும் நம்ம மீது ஏற்ற முடியாத ஒரு கருத்து என்னவென்றால் அது கற்றல் மட்டும்தான். சரியா? அப்போ அதன் அடிப்படையில் நம்ம சிந்திக்கும் போது நிச்சயமா நான் ஒரு பரிபூரணம் கிடையாது. நான் பரிபூரணத்தை பற்றி பிறகு நம்ம எப்படி சிந்திக்க போறோம். அப்ப ஏன் பரிபூரணத்திற்கும் அந்த இறைத்தன்மைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
சரியா? ஒரு 20 ஒரு குறுகிய நேரத்துல இவ்வளவு பெரிய விஷயத்தை உள்வாங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆற்றல் வேண்டும். சரி, சிவா திருச்சிற்றம்பலம். சரி, ரொம்ப